கடிதத்தை எழுதி இருந்தாரு. அவர் அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் நிச்சயமா உங்களோட துணை நிற்பேன், உங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் அரணாகவும் நான் கூட நிற்பேன்னு சொல்லியிருந்தாரு. தளபதி என்ன எண்ணத்துல சொன்னாரோ அதே எண்ணத்தோட நாங்களும் தளபதியோட இருந்து பெண்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா நாங்கள் கண்டிப்பா அதுக்கான என்ன முடிவோ அதை நாங்கள் எடுப்போம். தளபதி அதை என்ன சொல்றாரு, சமூக சட்ட சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களோட நோக்கம், அதாவது நீங்க படிக்கிறீங்களா படிங்க, நீங்க வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போங்க, நீங்க வேற என்ன பண்ணி அதை பண்ணுங்க, எதை பத்தியும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா நிற்பேன், நல்லதுதான் அதுல சொல்லியிருந்தாரே கண்டி, தப்பா எதுவுமே அதுல இல்ல. அதை நாலு பொண்ணு லேடிஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் அவர்